இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திக்கிறதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மிகவும் ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருந்திருக்கும் என கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதிலும் தேவனுடைய ஞானத்தை குறித்து, அவருடைய சம்பூர்ண ஞானத்தை குறித்து தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக கர்த்தர் தம்முடைய தாசனாகிய பவுலுக்கு அருளின ஞானத்தை குறித்து நாம் சிந்திக்கவிருக்கிறோம். யார் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலே கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஊழியத்திற்கு, நம்முடைய வேலைக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் தந்து நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் 2 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். பவுல் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்றும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக நாம் எப்படி ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுலுக்கு தேவன் அளித்த ஞானத்தினாலே எழுதியிருக்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறதை இந்த 2 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. பவுலுக்கு அளிக்கப்பட்ட ஞானம், பவுலுக்கு தேவன் என்ன விதமான ஞானத்தை அளித்திருந்தார்? ஒரு நாளிலே பவுல் தேவனுக்கு விரோதமான மனுஷனாக, சபையை துன்பப்படுத்துகிறவனாக, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக, விரோதியாக செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் அவரை சந்தித்தார். சடுதிலை தோன்றின வெளிச்சத்திலே அவரை அன்றைக்கு சந்தித்த நாளில் இருந்து தானே அவருக்குள்ளே ஒரு தலைகீழான மாற்றத்தை கொடுத்து தன்னுடைய இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாகும்படியான பாக்கியத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். அவருக்குள்ளே அந்த அவர் கொடுத்த ஞானம், அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள், பவுல் தான் அந்த புதிய ஏற்பாட்டிலே அதிகமான நிருபங்களை எழுதியிருக்கிறார். அதிகமான நிருபங்கள் புதிய ஏற்பாட்டிலே முக்கால்வாசி பக்கங்கள் பவுல் எழுதிய காரியங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் எதையெல்லாம் பற்றி எழுதினார், எதையெல்லாம் பற்றி கர்த்தர் இவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இவருடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மனிதனுக்குள்ளே தேவன் இவ்வளவு ஞானத்தை கொடுத்து இவ்வளவு விஷயங்களை குறித்ததான காரியங்களை எழுதும்படியாக தேவன் தம்முடைய மகத்துவங்களையும் தம்முடைய சத்தியத்தின் ரகசியங்களையும் இந்த பவுலுக்குள்ளே வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரே. தேவனுடைய ஞானம் இவருக்குள்ளே எவ்வளவாய் வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமா இருக்கிறது. அவர் தேவனுடைய அன்பை குறித்து எழுதுகிறார். பவுல் தன்னுடைய நிருபங்களிலே தேவனுடைய ஞானத்தை குறித்து எழுதுகிறார். எப்படி விக்கிரகங்களுக்கு விலகி காத்து கொள்ள வேண்டும் என்று, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளின் விஷயத்தில் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். எப்படி விபச்சார பாவங்களுக்கு விலகி ஓடி தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாவங்களுக்கு எதிரான ஆலோசனைகளை எழுதுகிறார். எப்படி ஒரு கணவன் மனைவியாக குடும்பத்தை கட்டி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் தம்பதியருக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை எழுதுகிறார். எப்படி வழக்குக்கும் வாதுக்கும் விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த கோர்ட் கேசுகளுக்கு விலகி இருப்பதை குறித்து, துன்பத்தை சகித்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நமக்கு எழுதியிருக்கிறார். இன்னும் அன்பிற்காக அவர் ஒரு அதிகாரத்தையே எழுதியிருக்கிறார். இன்னும் வரங்களை குறித்து எழுதுகிறார். தேவன் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரங்களை அறிந்து கொண்டு அதை பெற்று அனுபவித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி வரங்களுக்காக 2 அதிகாரம் முழுவதிலும் அவர் எழுதியிருக்கிறார். இன்னும் வரப்போகிற அவருடைய வருகை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து எழுதுகிறார். நாம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முழுவதிலும் இந்த பூமிக்குரிய மேனி வேற, இனிமே நமக்கு கொடுக்கப்பட போகிற மேனி வேற என்று சொல்லி பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் உரியவைகளை பிரித்து காட்டி உயிர்த்தெழுதலின் அனுபவம், உயிர்த்தெழுதலில் நாம் மறுரூபமாக்கப்படுதலின் அனுபவம், உயிர்த்தெழுதலில் நாம் அணிந்து கொள்ள போகிற தேவனுடைய சாயல் என்பவைகளை பற்றி ஆழமான ரகசியங்களை எழுதுகிறார். சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவை, மணவாளன் மணவாட்டி என்ற அழகான உறவிலே அழகாக அவர்
ஒப்புமைப்படுத்தி அதை சொல்லிக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள அன்பின் உறவை எப்படி நாம் அவருக்குள்ளே அந்த அன்பின் உறவில் வளர வேண்டும், பெருக வேண்டும், சபை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து எழுதுகிறார். சபை தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். சபையிலே சிறுவர்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். பெற்றோருக்கு ஆலோசனைகளை எழுதுகிறார். வேலைக்காரர்களுக்கு எழுதுகிறார். அவர் எஜமான்களுக்கும் எழுதுகிறார். சபை நிர்வாகிகளுக்கு எழுதுகிறார். கண்காணியானவர்களுக்கு என்று சொல்லி எழுதுகிறார். பிள்ளைகளுக்கு எழுதுகிறார். முதியோர்களுக்கும் எழுதுகிறார். இப்படி பவுல் தன்னுடைய நிருபங்கள் அனைத்திலும் எப்படி இவருக்கு இத்தனை ஆலோசனைகளும் இத்தனை ஞானமும் கிடைக்கிறது என்று சொல்லி நாம் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே அத்தனை காரியங்களுக்கும் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை ஆலோசனைகள், இனி வரப்போகிற அவருடைய வருகைக்கென்று நாம் அவர் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி வருகைக்கான குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர் எழுதியிருக்கிறார். மரித்தவர்களை குறித்து நாம் துக்கப்பட வேண்டாம், அழ வேண்டாம் என்று சொல்லி எழுதுகிறார். ஒரு நாளிலே அவர் தேவன் மரித்தவர்களை, தமக்குள் மரித்தவர்களை தம்மோடு கூட கொண்டு வருவார். அப்பொழுது நாமும் உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போக புறப்படுவோம். இப்படியாக நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து என்றென்றைக்கும் நம் கர்த்தருடைய ராஜ்யத்திலே அவரோடு கூட இருப்போம் என்று சொல்லி அந்த ஆவிக்குரிய ரகசியங்களை எழுதுகிறார். இப்படியாக பவுலுடைய காரியங்களை நாம் சிந்தித்து பார்த்தால் அவர் 3வது வானம் வரைக்கும் ஒரு நாளிலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதன் என்று சொல்லி தன்னை குறித்து மிகவும் தாழ்மையாக எழுதுகிறார். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தின் மேன்மைகளையும் பரலோகத்தின் ரகசியங்களையும் பரலோக ராஜ்யத்தின் ஐஸ்வர்யங்களையும் கிருபையின் ஐஸ்வர்யங்களையும் மகா மேன்மையான உன்னத அனுபவங்களையும் அவர் பெற்றுக்கொண்டதை நமக்கு அவர் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். எப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதம் பாருங்கள். ஒரு மனிதனுக்குள்ளே தேவன் தம்மை வெளிப்படுத்த சித்தமாகி தம்முடைய அத்தனை ரகசியங்களையும் தன்னுடைய அனைத்து காரியங்களையும் தம்முடைய ஞானத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்குள்ளே தேவன் இவ்வளவாய் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் அது எத்தனை ஆச்சரியமான ஒரு விஷயம், எத்தனை அற்புதமான ஒரு விஷயம். இந்த நாளிலும் யார் யார் உங்களுக்கு இப்படிப்பட்ட மேலான உறவு, தேவனோடு கூட உள்ள அன்பு, தேவனோடு கூட உள்ள ஐக்கியம், தேவனுக்காக எதையும் செய்ய வேண்டும், தேவனுக்காக எதையும் துறக்க வேண்டும், தேவனுக்காக எதையும் இழக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு பவுல் எவ்வளவு ஒரு பெரிய கமாலியலுடைய பாதத்தின் அருகே இருந்து நான் கற்றுக்கொண்டவன் என்று சொல்லி தன் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு நிலைமையில இருந்திருந்தாலும் கூட எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், என் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி என் தேவனுக்கு நான் அடிமையா இருக்கிறது மாத்திரமே எனக்கு வேண்டும், நான் எதற்காக என் தேவனுக்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் தொடரும்படி ஆசையாய் ஓடுகிறேன், ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லி அவர் தன்னை தேவனுக்குள்ளே ஓடுகிற ஓட்டத்திலே இந்த உலகத்தின் இன்பங்களை ஒதுக்கிவிட்டு, இந்த உலகத்தின் செல்வங்களை ஒதுக்கிவிட்டு, இந்த உலகத்தின் சந்தோஷங்களை ஒதுக்கிவிட்டு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற சந்தோஷத்தை தெரிந்தெடுத்தது நிமித்தமாக தேவன் அவருக்குள்ளே தம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தி இத்தனை காரியங்களை குறித்து நமக்கு எழுதும்படி எவ்வளவு பெரிய கிருபையை பாராட்டி இருக்கிறார். இன்னும் கூட நாம் வரும்போது தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாமும் அவருடைய சந்நிதியிலே மாசற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, ஸ்பாட்லெஸ் என்று சொல்லப்படுது பரிசுத்தம், குற்றமற்ற ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நம்மை நிறுத்தி கொள்ளும்படிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அநேக எச்சரிப்புகளை நமக்கு எழுதியிருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை, தேவனோடு கூட இடைவிடாத ஒரு உறவை, ஒரு ஐக்கியத்தை பெற்றுக்கொள்கிறது நிமித்தமாக வருங்காலத்திற்குரிய அல்லது ஆவிக்குரிய மேன்மையான உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய வார்த்தை இந்த நேரத்தில் நம்மை அழைக்கிறது. பவுலுக்கு அருளப்பட்ட ஞானத்தினால் இவ்வளவு காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் இனிமேல் வரப்போகிற காரியங்களை குறித்து தேவன் நமக்கு அந்த ஞானத்தை அருளி நம் மூலமாக இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க, நம் மூலமாக இந்த உலகத்திற்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்க, நம் மூலமாக இந்த உலகத்திற்கு வேண்டியதான தேவ எச்சரிப்புகளை கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்புக்கு, அழைப்புக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களா? நாம் தேவ சமூகத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே 100க்கு 100 நம்மை அடிமைகளாக ஒப்பு கொடுத்து அவரோடு 24 மணி நேரமும் பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஞானம் நம்மிடத்தில் வெளிப்படும். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஞானத்தை
பற்றி நாங்கள் சிந்திக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு சந்ததியை காப்பாற்றும்படி யோசேப்புக்குள்ள எவ்வளவு ஒரு ஞானத்தை கொடுத்திருந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு அரசாட்சியில செழிப்பை கொண்டு வரும்படி சாலமோனுக்குள்ள எவ்வளவு ஞானத்தை கொடுத்திருந்தேன். ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி எழுப்பும்படி பெசலேலுக்குள்ள எவ்வளவு ஞானத்தை கொடுத்திருந்தேன். வரும் காரியங்களின் ரகசியங்களை வெளிப்படுத்தும்படி தானியேலுக்குள்ள எவ்வளவு ஞானத்தை கொடுத்திருந்தேன். ஆண்டவரே குடும்பத்தை கட்டி எழுப்பும்படி குணசாலியான ஸ்திரீகளுக்குள்ள ஞானத்தை கொடுக்கிறீரப்பா. இந்த நேரத்திலும் ஆவிக்குரிய உன்னத ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை எங்களுக்கு தர நீ சித்தமுள்ளவராய் இருக்கிறேன். ஆண்டவர் எப்பொழுதும் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மோடு உள்ள உறவிலே உம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறதுல உம்மோடு உம்முடைய நினைவாகவே வாழ்கிறதுல எங்களை ஒன்றித்து விடுவீராக, எங்களை இணைத்து விடுவீராக என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக ஞானம் எங்களிடத்திலும் வெளிப்பட எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். உம்மிடத்தில் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம் அப்பா. நீர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். எங்களுக்கும் இந்த ஞானத்தை அருளி செய்து ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.